Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு பேரே இல்லாத ஒரு பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் வந்திருக்கு. அதை தாண்டி 2 மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்கு, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும். தமிழ்நாட்டில் 2 முறை நமக்கு வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வரைக்கும் ஒன்றும் ஃபண்ட் ரிலீஸ் ஆகல. ஆனால் அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்காங்க பீகாரில். ஆந்திராவை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு நிதினு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு என்ன சார் பாவம்? ஏன் ஓட்டு போடல நீங்கள்? 4-5 முறை வந்தோம், மத்திய அமைச்சர் வந்தோம், நான் வந்து இங்கே தியானம்லாம் பண்ணேன், ஒரு சீட் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? தமிழ்நாடை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பேரை கூட நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்குறீங்க. குறிப்பாக சொல்கிறத போக உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம், மணிப்பூர் எடுத்துக்கலாம். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட 2 மாநிலங்கள். அவங்களுக்கு சுத்தமாக அந்த பேர் கூட இல்லாமல் ஆகிறதுக்கு என்ன அவங்க மேலே என்ன வரும்? இல்லை, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனால் சிறப்பு நிதி அங்கே தான் ஒதுக்கி இருக்கு. பல குடும்பங்கள் இன்னைக்கு அந்த கேம்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் தான் இருக்கு. அந்த மக்களை நீங்கள் மீட்டு எடுத்துருக்கணும். காலமாக ஜிஎஸ்டி சரியாக கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. ஓகே, இப்படி பல விஷயங்கள் நம்மள்ட்ட இருந்தாலும் கூட அவர்களுக்கு இங்கே ஆட்சி செய்ய முடியல, அவர்களுக்கு இங்கே கால் ஊன்ற முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தம், கோபம் இருக்கு. இந்த பட்ஜெட்டை பார்க்க அப்படித்தான் தெரியுது. வெள்ளிக்கு வந்துட்டு வரியை இது பண்ணுறது, இது வந்து பார்க்கும்போது இது சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டா? பிளாட்டினம் வாங்கியா நம்ம வந்து சமைக்க போகிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் நிதி ஒதுக்கல. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. ராகுல் காந்தி கூட ஒரு முறை பேசியிருந்தார். அங்கே வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினில் வேலை பார்க்கக்கூடிய அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க, லோகோ பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போதிய வசதி இல்லை. அவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது. தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து விலை குறையுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஏன் அதை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க? இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா குஜராத்தில் தான் பெரும்பாலும் தங்க வியாபாரிகள் இருக்காங்க, வைர வியாபாரிகள் இருக்காங்க. அந்த மக்களை குளிர்விக்கிறதுக்காக அதுக்காக கூறப்பட்ட பட்ஜெட். அதுலேயே ஒரு பிளான் தான் இருக்கு. எல்லாமே பிளான் தான், அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே பிளான் தான். இல்லை, இந்த பேச்சுகள் வந்து கூட்டணி அவங்க வைக்க போகும்போதே இந்த நடந்திருக்குமா சார்? அதாவது பட்ஜெட்டில் அவங்க கவனிச்சுக்கிறேன்ற விஷயம் அப்பயே நடந்திருக்கு. பட்ஜெட்டில் அவங்க டிமாண்டே தானே. சந்திரபாபு நாயுடு, நான் வந்து உங்களுக்கு கூட்டணிக்கு வர்ற பட்சத்தில் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி, உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒன்றிய பட்ஜெட் உரையை கேட்டிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஒரு சில மாநிலங்களை திட்டமிட்டு புறக்கணித்த மாதிரி ஒரு உப்பு சப்பா கூட வந்துட்டு ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க, ஒரு இலக்கியத்தை சொல்லுவாங்க, தமிழில் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு பேரே இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்திருக்கு. சரி, தமிழ்நாடு கொடுக்கல பரவாயில்லன்னு பார்த்தா ஒரு 5 மாநிலங்கள் அவங்களுக்கும் எந்த அந்த பேர் கூட மென்ஷன் பண்ணல. அதை தாண்டி 2 மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்கதா வந்துட்டு அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது தெரியுது, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இன்னைக்கு அவங்க அள்ளி கொடுத்தா தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிற முடியும். அது நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே கண் முன்னாடி தெரியுது. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த 2 கட்சி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார்னால தான் இந்த ஆட்சி இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான விஷயம். அவங்க ஏற்கனவே வச்ச டிமாண்டு தான். கட்சியில் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வந்து வர்றதா இருந்தால் சில கண்டிஷன்ஸ் வச்சாங்க. பீகாருக்கு தனி சிறப்பு அந்தஸ்துன்னு கேட்டார், பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ அதுவே நேற்று இருந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நிதிகளை அள்ளி கொடுத்துருக்குறாங்க, வெள்ள நிவாரண நிதின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 முறை நமக்கு வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வரைக்கும் ஒன்றும் ஃபண்ட் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்குறாங்க பீகாரில். இந்த பக்கம் வந்து சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆந்திராவை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு நிதின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கூட்டணிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர்களை குளிர்விக்கிறதுக்காக, அவங்களுக்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட் மாதிரி இருக்குது. ஓகே, தமிழ்நாடு என்ன சார் பாவம் பண்ணுச்சு? ஏன் ஓட்டு போடல நீங்கள்? 4-5 முறை வந்தோம், மத்திய அமைச்சர் வந்தோம், நான் வந்து இங்கே தியானம்லாம் பண்ணேன், அப்படி இருந்து உங்கள் இறக்கம் இல்லையா, ஒரு சீட் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. வாங்கிக்க வேணாம்ல சார், நம்ம கிட்ட வரி வேணாம், நம்ம கிட்ட எதுவுமே வேணாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்ககிட்ட நம்ம பேச முடியுமா? இப்போ ஓப்பனாக பார்க்குறப்ப தமிழ்நாடை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பேரை கூட நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்குறீங்க. தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை வாசிக்கக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறார். ஏற்கனவே சொல்கிறப்போ அது ஏதாவது ஒரு பாரதியாருடைய கவிதையோ ஒரு திருக்குறளையோ சொல்லிட்டு பேசுவார், கோட் பண்ணி. இந்த முறை அதை கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. ஓகே, தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட அவங்க மனசு இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய திட்டங்களுக்கு பணம் கேட்டிருக்காங்க. இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கீம் போடுறோம். முதலமைச்சர் நேரடியாக பார்த்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்கிறாரு. அதுக்கு ஒன்றும் நீங்கள் இந்த திட்டமும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கும் பணம் வேணும்.
அதுக்கும் அவங்க நிதி ஒதுக்கலை. மாறாக தமிழ்நாடு பேரையே அவங்க சொல்லலை. அப்படிங்கும் போது இது முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஆட்சி செய்யலையோ அந்தந்த மாநிலங்களுடைய பேரை கூட அவங்க உச்சரிக்கலை. ₹1 கூட அந்த மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கலை இப்போ வரைக்கும். நீ குறிப்பாக சொல்கிறத பார்க்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம், மணிப்பூர் எடுத்துக்கலாம். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட 2 மாநிலங்கள். அவங்களுக்கு சுத்தமாக அந்த பேர் கூட இல்லாமல் அவர்களுக்கு என்ன அவங்க மேலே என்ன வரணும்? இல்லை, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நிதி ஒதுக்கி அதை வந்து வேறு மாதிரி டைவெர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் சிறப்பு நிதி அங்கே தான் ஒதுக்கியிருக்கணும். ஆமாம், பல குடும்பங்கள் இன்றைக்கும் அந்த கேம்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் தான் இருக்குது. நீங்கள் சிறப்பு நிதி ஒதுக்கி சிறப்பு அதிகாரிகளை போட்டு சிறப்பு திட்டங்களை போட்டு அந்த மக்களை நீங்கள் மீட்டெடுத்துருக்கணும். அந்த மக்கள் இன்றைக்கி இன்னும் வந்து கேம்பில் கூடாரத்தில் அடைஞ்சு கிடக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியல. அப்படிங்கும் போது அந்த இந்தியாவில் ஒரு மாநிலம் இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கு. நீங்கள் அதுக்கு சிறப்பு நிதி போட்டு சிறப்பு அதிகாரிகளை போட்டு அந்த மாநிலத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கணும். இத்தனைக்கும் உங்கள் ஆட்சி தான் இருக்குங்க. ஓகே, இருந்தும் கூட அவர்களுக்கு அதுக்கு மனசு இல்லை. யூபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்டர் பாலிடிக்ஸ், உள்கட்சி விவகாரம். அது ரொம்ப பெரிய அளவில் மோடி விஸ் யோகின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மௌரியா அவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த எலெக்ஷனில் அவர்களுக்கு தோத்தது யூபியிலேருந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இந்த தேர்தலில் யூபியில் பல வேட்பாளர்களுடைய யோகி ரெக்கமெண்ட் பண்ண வேட்பாளர்கள் நிராகரிச்சுட்டு டெல்லியிலேருந்து வேட்பாளர் போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு ஒதுங்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் மோடி விஸ் யோகிங்கிறத காட்டிலும் ஆர்எஸ்எஸ் விஸ் மோடிங்கிறதுக்கு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஓகே, மோகன் பகவத் ஓப்பனாகவே சொல்கிறார், யாரையும் சூப்பர் மேனை நினச்சிக்க கூடாது, யாரையும் நீங்கள் கடவுளை நினச்சிக்கிறாரு. அப்பப்போ சாடமாடையே அங்கே மேடைகளில் பேசுகிறாரு. அந்த உச்சகட்ட மோதலாக நீங்கள் வந்து யூபி அதை எப்பயுமே யூபிக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்குவாங்க, அதிகமாக திட்டங்கள் கொண்டு வந்து வருவாங்க. என்ன ஸ்கீம் வந்தால் முதல்ல யூபியில் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த முறை யூபியை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்காங்கன்னா அப்போ யூபியில் இவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் விஸ் மோடி விஸ் யோகின்றது சொல்கிறாங்க. அது கிடையாது, மோடி விஸ் யோகி கிடையாது, மோடி விஸ் ஆர்எஸ்எஸ். ஒன்றிய அரசு அப்படிங்கிறத குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எங்களால் தான் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். இப்படி குறிப்பிட்டு ஒரு 6 மாநிலங்களை வந்துட்டு நீங்கள் புறக்கணிச்சுட்டு போகிறது சரியான போக்காக எடுத்துக்கலாமா? அவங்கள்ட்ட நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லா மாநிலத்தையும் நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்கணும். எல்லாம் இன்றைக்கி டாக்ஸ் பே பண்ணுறதுல, ஜிஎஸ்டி பே பண்ணுறதுல 2வது பெரிய மாநிலம், உள்நாட்டு உற்பத்தியில் 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. அப்படி எல்லாத்துலேயும் 2வது 3வதாக இருக்கும். கரெக்டாக டாக்ஸ் கட்டக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்டு வந்துச்சு சமீப காலமாக. ஜிஎஸ்டி சரியாக கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ஓகே, இப்படி பல விஷயங்கள் நம்மள்ட்ட இருந்தாலும் கூட அவர்களுக்கு இங்கே ஆட்சி செய்ய முடியல, அவர்கள் இங்கே கால் ஊன்ற முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தம், கோபம் இருக்குது. இந்த பட்ஜெட்டை பார்க்க அப்படி தான் தெரியுது. முற்றிலுமாக அதை புறக்கணிச்சிருக்காங்க. பேரை கூட சொல்லலை. ஆந்திராவுக்கு இது கர்நாடகாவுக்கு சொல்லலை, ஆந்திரா சொல்லியிருக்காங்க, தெலுங்கானா சொல்லலை, கர்நாடகா சொல்லலை. இந்த மாதிரி 3 மாநிலங்களை வந்து சொல்ல, டெல்லி சொல்லலை. ஆமாம், எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இல்லையோ, எங்கெங்கெல்லாம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லையோ அந்த மாநிலங்கள்லாம் புறக்கணிச்சிருக்காங்க. இல்லை, பொதுவாக இப்போ சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு அரிசி பருப்பில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், மாறிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபோனில் 15% வந்து சுங்க வரியை வந்து ரத்து பண்ணுறது, தங்கம் வெள்ளிக்கு வந்துட்டு வரியை இது பண்ணுறது, இது வந்து பார்க்கும்போது இது சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டாக? பிளாட்டினம் வாங்கியா நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இது என்ன சொல்கிறது, பணக்காரர்களுக்கான பட்ஜெட். பணக்காரர்கள் தான் வாங்கி காசை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு தங்கமாக வெள்ளியாக வைரமாக வாங்கி குமிச்சு வைப்பான். அவர்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்க டாக்ஸ் இது பண்ணுறதுக்கு. சாமானியில் மாதம் 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளோ போட்டிருக்கான் பாருங்கள் டாக்ஸ், கிட்டத்தட்ட 30%க்கு மேலே. அதாவது ஒரு ஸ்லாப் போட்டிருக்காங்க. 3 வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு, 5 வரைக்கும் 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மேலே சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபா கட்டணும். 30% கட்டணும் டாக்ஸ். 30% கட்டணும். ஒரு மனிதன் ஒரு மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ வருது, 12 மாதத்துக்கு 4.5 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். ஓகே, 4.5 லட்ச ரூபா, அது 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே 30%. 30% 4 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய்க்கு 30% எவ்வளோ ஆச்சு பாருங்க. ஒரு மனுஷன் மாதம் 4 லட்ச ரூபா சம்பாதிச்சானா 30% அவன் டாக்ஸ் கட்டணும். 30% டாக்ஸ் கட்டியே ஆகணும். அப்படிங்கும் போது இது ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க கூட அங்கங்கே செய்கிறவங்க கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வாங்கக்கூடிய ஆட்கள், லீகலாக பில் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக வந்து மாட்டுவாங்க. 30% அப்படிங்கும் போது 1 லட்ச ரூபாய்க்கு 30,000 ரூபா, 4 லட்ச ரூபாய்க்கு நாமனா 12 லட்சம், 1,20,000 ரூபா கட்டணும். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இது வந்து. 5 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண வருஷத்துக்குடைய ஆனுவல் இன்கம் வந்து 5 லட்ச ரூபாங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய வருமானம்.
அதில் இவ்வளோ பெரிய ஒரு தலையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா இது யாருக்கான பட்ஜெட் இது? சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள்லாம் மேலும் உங்கள் தலையில் கொண்டு போய் பாரத்தை சுமத்துறீங்க. இல்லை, இப்போ நீங்கள் துறை ரீதியாக பார்த்தா கூட உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து செல்ஃபோனுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு எல்லாத்துக்கும் வரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு ரயில்வே துறை வந்து நெடுகாலமாக ஓடிட்டு இருக்க துறை, ரொம்ப வருமானமும் சரி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு பயன்படுத்திய ஒரு துறை. ஆனால் ரயில்வே துறைக்கு இந்த வாட்டி ₹1 கூட ஒதுக்காது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரயில்வே துறை வருமானம் வரக்கூடிய துறை, இந்தியாவிலே அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து ரயில்வே துறை தான். அப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு பணம் ஒதுக்கல. அது மட்டும் இல்லாமல் பல ரயில்வேல வந்து பல திட்டங்கள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்டிங் இருக்குது. போடி நாயக்கனூர் கேரளா ஒரு சபரிமலைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது பல வருஷமாக கிடப்பில் கிடக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் நிதி ஒதுக்கலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. ராகுல் காந்தி கூட ஒரு முறை பேசியிருந்தார். அங்கே வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினில் வேலை பார்க்கக்கூடிய அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க, லோகோ பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போதிய வசதி இல்லை. அவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அங்கே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ரெண்டாவது சிக்னல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி புது புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். ரயில்வே துறையை பொறுத்தவரை நிறையா ஃபண்டு தேவைப்படுது, அதுக்கு ₹1 கூட ஒதுக்காமல் இருக்காங்க. தொடர்ந்து அதனால் பாதிப்புனால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்குது. ரயில்வே துறையில் வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்குது. அதனால் வந்து இவங்க அதிகபட்சப்படியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சிக்னலில் நம்ம கரெக்டாக ரீச் பண்ண முடியல. அந்த மாதிரியான ப்ராப்ளம்கள் நிறையா ரயில்வேல இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டு ஒதுக்கி புதிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். ரயில்வே துறையை நம்ம டெவலப் பண்ணணும். இன்றைக்கி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயின் நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள, உலகத்திலேயே பெரிய நெட்வொர்க் உள்ள ஒரு சைனாவுக்கு அடுத்து நம்ம தான். அப்படி இருக்க ஒரு இதுக்கு ₹1 கூட நிதி ஒதுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தில் இவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்போ இந்த பட்ஜெட் வந்து யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை குளிர்விப்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட். ரெண்டு பேரும் ஒன்று நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நேரடியாக எடுத்து கொடுக்க முடியாது பணத்தை. எனக்கு நீங்கள் பணம் கொடுக்குன்னு கேட்டால் நேரடியாக கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு கவர்மெண்ட் பணத்தை எடுத்துறேன். இப்போ நீங்கள் ஒரு கூட்டணி கூப்பிட்றீங்க, ஒருத்தரை அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, அதுக்கு பணம் கொடுக்கணும். அதுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, நாங்கள் அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு பட்ஜெட்டை போட்டு கொடுக்குறோம். அப்போ இந்த பட்ஜெட் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்காக போடப்பட்ட பட்ஜெட். ரயில்வே துறைக்கு ஒதுக்கலை, ஆனுவல் இன்கம் வந்து ஸ்லாபரிக்கு ஒதுக்கி வச்சு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது வந்து வருமானத்தை தூக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு 5 லட்ச ரூபாங்கிறது ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம். அதுக்கு நீங்கள் 30% நீங்கள் வந்து டாக்ஸை போட்டு வச்சிங்கன்னா அவங்க எப்படி என்ன செய்வாங்க? 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு நாளைக்கு ஒரு பால் வாங்குறான், மாவு வாங்குறான், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ₹500 செலவழிப்பான் ஒரு குடும்ப செலவுக்கு. இந்த மாதிரி 2 பேர் செலவழிச்சாங்களே ஒரு நாளைக்கு ₹1000 செலவழிச்சு. ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகுது, அந்த மணிக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி செலவுலாம் போதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி செலவுலாம் போனதுக்கு பிறகு வர்றது 5 லட்ச ரூபா இருக்கும். அவன் செலவு குறைஞ்சபட்சம் 2-3 லட்ச ரூபா செலவாயிரும். அப்போ 2 லட்ச ரூபா தான் அவன் கையில் இருக்கும். அந்த 2 லட்ச ரூபா கையில் மிச்சமானாலும் கூட நீங்கள் 30% டாக்ஸ் போடணும்னா 1.5 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டினா என்ன ஆகும்? இது தலையில் ஒரு இடி இருக்கிற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது கண்டிப்பாக எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்க. தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து விலை குறையுமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்திருக்குது. ஏன் அதை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க? இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா குஜராத்தில் தான் பெரும்பாலும் தங்க வியாபாரிகள் இருக்கிறாங்க, வைர வியாபாரிகள் இருக்கிறாங்க. அந்த மக்களை குளிர்விக்கிறதுக்காக அதுக்காக கூடப்பட்ட பட்ஜெட். அதுலேயே ஒரு பிளான் தான் இருக்குது. எல்லாமே பிளான் தான், அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே பிளான் தான். இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமான இந்த வைரம் வியாபாரிகள் வந்து குஜராத்தில் தான் இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ், ஏடின்னு சொல்லுவாங்க. அது வந்து தயாரிக்கிற நிறைய ஃபேக்ட்ரிஸே குஜராத்தில் தான் இருக்குது. குஜராத்தை சேர்ந்தவர்கள் நிறைய வைர வியாபாரிகள் இருக்காங்க, தங்க வியாபாரிகள் இருக்காங்க இந்தியா முழுக்க. ஏன் சொல்லப்போனால் உலகம் முழுக்க நிறையா தங்கங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தங்கத்துக்கு அவங்க வரி குறைச்சதுக்கு ரீசன் என்னென்னா தங்க வியாபாரி பூரா குஜராத்தி, அவர்களை தன் ஊருக்காரனுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் எங்கெங்கே சுற்றி பார்த்தாலும் ஏதாவது அவங்களுடைய ஆதாயம் உள்ள விஷயமா தான் இருக்கும். இல்லை, இப்போ கடந்த ஆட்சியில் வந்துட்டு பாஜக தனிப்பெரும்பான்மையாக வந்து ஜெயிச்சாங்க, ஓகே, அவங்க சொல்கிறதான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஓகே. பட் இப்போன்னும் போது இப்போ ஒரு தொங்கு பாராளுமன்றம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 மாநிலத்தோட சப்போர்ட்டை தான் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போயும் உங்களுடைய அந்த சர்வாதிகாரத்தை காட்டுற மாதிரி தானே சார்? சர்வாதிகாரம் அவங்க அப்படி இருந்து பழகிட்டாங்களே, எப்படி நீங்கள் அதை மாற்ற முடியும்? இப்போ நீங்கள் 2 பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க, 2 பேர் வித்ட்ரால் பண்ணால் ஆட்சி கவுந்துரும். அப்போ அவங்க 2 பேருக்கு தேவையானதை தூக்கி போட்டு அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. 11,500 கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம். வெள்ள நிவாரணத்துக்கு வந்து 11,500 கோடி கொடுத்துருக்காங்க. பீகாரில் கவர்மெண்ட் கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது பார்க்குறோம். ஒரே மாதத்தில் 3 பாலம் இடிஞ்சு வந்திருக்கு. அரசாங்கத்தால் இவங்க ஒதுக்கப்படுகிற நிதியில் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எந்த அளவுக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் உலகமே பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருந்து மேற்கொண்டு நம்ம நிதியை போய் கொடுக்குறீங்கன்னா அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணும். நிதிஷ் வெளியில் போயிடக்கூடாது, அதுக்காக அவர் கொடுத்து ஆஃப் பண்ணுங்க, இவரை கொடுத்து ஆஃப் பண்ணுங்க, நாங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிறோம். இவங்க 2 பேரும் தான் பேசணும்.
நாட்டினுடைய மக்களுக்காக இந்த மாதிரி வரியை போட்டு வச்சிருக்கீங்களே, இந்தந்த விஷயத்துக்காக விலைவாசியை கூட்டி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் குறைக்கவே இல்லையே, ரயில்வேக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. இல்லை, இந்த பேச்சுக்கள் வந்து கூட்டணி அவங்க வைக்க போகும்போதே இந்த நடந்திருக்குமா சார்? அதாவது பட்ஜெட்டில் அவங்க கவனிச்சுக்கிறேன்ற விஷயம் அப்பயே நடந்திருக்கும். பட்ஜெட்டில் அவங்க டிமாண்டே தானே. சந்திரபாபு நாயுடு நான் வந்து உங்களுக்கு கூட்டணிக்கு வர்ற பட்சத்தில் ஆந்திராவை சிறப்பு மாநிலமாக அறிவிக்கணும், சிறப்பு ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி, ஸ்பெஷல் ஃபண்டு, அதை என்ன பார்க்குறாருன்னா அவர் ஒரு அமராவதினு ஒரு நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அதான் தலைநகரமாக கொண்டு வர்றதுக்கு அவருடைய ப்ராஜெக்டில் கொண்டு வந்து அதை பாதியில் நின்று போச்சு. அதுக்கு பல 100 கோடி ரூபாய்க்கு மேலே, பல 1000 கோடிக்கு மேலே பணம் தேவை. அப்போ அந்த ஆட்சி மாறின பிறகு அந்த ப்ராஜெக்ட் அப்படி நிற்கிது. இவர் வந்து அந்த கனவு நகரத்தை திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கு ஃபண்டு வேணும். அதுக்கு இவர் ஆரம்பத்தில் வச்ச கண்டிஷன், நான் கூட்டணிக்கு வர்றேன், எனக்கு வந்து ஸ்பெஷல் ஃபண்டு கொடுங்க, சிறப்பு நிதி கொடுங்கன்றாங்க. அதுக்கு ஓகேன்ட்டார். இவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும், பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், ரெண்டுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஓகே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தாங்கன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்ம இந்த இடஒதுக்கீட்டு இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட குழப்படி வரும். ஏன்னா பலரும் இன்றைக்கி வேற ஒரு கோட்டாவில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அது எல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ அது வந்து அவர்களுக்கு பெரிய சிக்கலை கொடுக்கும். ஓப்பனாக சொல்லலாம், இடபிள்யூஎஸ் 10% கொடுத்துருக்காங்க உயர்தர ஏழைகள்னு. அவங்கள நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் மாட்டோம். அப்படிங்கும்போது அதனால ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணணும். ரெண்டாவது பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு கேட்குற, ஸ்பெஷல் ஆக்ட் கொடுக்கணுங்கிறாரு. அப்படிங்கும் அதையும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ காசை கொடுத்து இவங்களை ஆஃப் பண்ணணும், அதுவும் அரசாங்க பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் பீகாருக்கு நிதி கொடுத்து பீகாருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் அவங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாள் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மேலும் மேலும் நிதி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவங்கள வந்து அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பணங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க வேண்டியது. இல்லை, இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டு எம்பிகள் வந்து அமளி பண்ணாங்கன்றது மாதிரி நியூஸ் வந்துச்சு. இதை தாண்டி வந்து இப்போ தமிழ்நாட்டில் திமுக என்ன செய்வாங்க, அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எதிர்க்கட்சிகள் கூடி நீ அடுத்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க. இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி பெரிய பார்ட்டிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் கேரளாவையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவையும் புறக்கணிச்சிருக்காங்க, கர்நாடகாவையும் புறக்கணிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து நிதி ஆயோக்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கு திறப்பு நிதி ஒதுக்கணுமாங்க. அது முடியல போராட்டம், ஆர்ப்பாட்டம், அடுத்து என்ன அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. ஓகே, இப்போ பாரம்பரிய முறைப்படி ஒன்றிய அரசு கொடுப்பாங்க, நம்ம அதை வந்து பிரித்து பகிர்ந்துக்கிறோன்றது தான் ஒரு பாரம்பரிய முறை. பட் இந்த பாஜக ஆட்சியில் போன வாட்டியும் சரி, அதுக்கு முந்தின வாட்டியும் சரி, ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு ஒரு சில மாநிலங்கள் அவங்க சொந்த மாநிலங்கள் நமக்கு தேவையான மாநிலங்கள் இப்படி ஒதுக்கிட்டே வர விஷயங்களை உலக நாடுகள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க பார்வைக்கு இந்தியா பார்க்கும் எப்படி இருக்கும்? உலக நாடுகள் வந்து இந்தியாவை பார்க்கக்கூடிய விஷயத்தில் பெருசாக தலையிட முடியாது. பட் பார்வை என்ன பார்வையாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மேகசின்ஸில் ஆர்டிக்கல் எழுதுவாங்க, இந்த இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு பாரபட்சமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு எழுதுவாங்க. இதுக்கு முன்னாடி திட்டக்குழுன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நேரு காலத்தில் நேரு ஆட்சிக்கு வந்த பிறகு பிளானிங் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது எல்லா மாநிலத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூடி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கணுங்கிற டிஸ்கஸ் பண்ணி ஒதுக்குவாங்க. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக்குன்னு இவங்க கொண்டு வந்துட்டு அதுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி தான் தேவையறிஞ்சு பணம் கொடுக்கறத தாண்டி திட்டக்குழுவோட வேலை என்னன்னா, ஒரு முறை திட்டக்குழு கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் பேசுறப்ப கூட எந்திரிச்சு வந்து ஒரு பெரிய செய்தி ஆச்சு. அப்போ திட்டக்குழுக்கு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் போவாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. திட்டக்குழு கூடி விவாதிச்சு எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு தேவை இருக்கு, எங்க வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசி நிதி ஒதுக்குவாங்க. இதுதான் இவ்வளவு நாள் இருந்த மரபு. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 திட்டக்குழுவை கழிச்சிட்டாங்க. கடைசியில் நிதி ஆயோக்குன்னு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல். மாநிலங்களே அவர்கள் மாவட்டமாக தான் பார்ப்பாங்க. இத்தனை மாவட்டம், நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இத்தனை மாவட்டத்திலும் போட்டிருப்பாங்க. இந்த மாவட்டத்தில் இதாக இருக்குது, இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில், பீகாரில் 10 மாவட்டங்கள். அவங்களுடைய தாட்டே தான், இந்தியா முழுக்க மாவட்டங்கள் தான், நாங்கள் தான் ஆட்சி, நாங்கள் தான் தலைமை, ஒற்றை தலைமை நாங்கள் தான் அப்படிங்கிறது அவங்க தாட். ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது கோவம் வருது. அதனால தான் நாங்கள் இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பே வேறு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் இருக்க லேண்ட்ஸ்கேப் வேறு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வேறு, கேரளாவில் இருக்க லேண்ட்ஸ்கேப் வேறு, ஒடிசாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வேறு. நிலப்பரப்புகளே மாறுது, மனிதர்கள் மாறுறாங்க, கலாச்சாரம் மாறுது, பண்பாடு மாறுது, உணவு பழக்க வழக்கம் மாறுது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்தியா. இவங்க நினைக்கிற மாதிரி ஒன் நேஷன் ஒன் இந்தியாவெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய முகமே மாறுது. இப்போ இந்திக்காரனை பார்த்தா நம்மள மாதிரியா இருக்கா? அந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் அந்த அசாம் அந்த மாதிரி ஐடியா பண்ண அவன் சைனீஸ் மாதிரி இருக்கிறான்.
அவன் இந்தியன் தான். அப்போ மனிதனுடைய இதே மொத்தத்துக்கு மாறுறப்ப இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடுகளில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஓகே, எந்த நாடுக்கு இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கிடையாது. எல்லா லேண்ட்ஸ்கேப்புமே நம்மகிட்ட இருக்கு. இல்லை இது குறிப்பிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு என்னதான் பொறுப்பில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தமிழ் பற்றோ ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன விஷயமாவும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா திருக்குறள் இல்லாத இது வரைக்கும் பட்ஜெட் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து இலக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசுறது அது ஒரு பெருமைக்காகவும் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு அது ஒரு கலாச்சார ரீதியாக வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அது கூட அவங்களுக்கு தோணாமல் இருந்திருக்கா? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்கன்னா பார்க்க வேண்டியது. தொடர்ந்து அவங்களை இவங்க தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டே இருக்கு. இந்த முறை வந்து 3 முறை 4 முறைக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனார், மத்திய அமைச்சர் வந்துட்டு போனாங்க, கன்னியாகுமரியில் அவங்க தியானம் பண்ணார், எத்தனையோ விஷயம் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால கால் ஒன்றே முடியல. அப்படிங்கும் போது ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த பேரை கூட சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. தமிழ்நாடுங்கிற பேரை சொல்கிறது கூட அவங்க தயங்குறாங்கிறது அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்மாடியே தெரியுது. இறுதியாக வந்துட்டு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி திட்டக்குழுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதலமைச்சர்கள் போயிட்டு பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும், எதுக்காகன்னு கேட்டால் எங்கள் மாநிலத்தோட தேவையை சொல்லணும் அப்படிங்கிற அந்த போக்கு வந்து இப்போ தொடர்ந்து இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வந்து டைம் கேட்டிருந்தாருன்னு சொன்னாங்க. இதே போக்கு தொடர்ந்தா எப்படி இருக்கும் இந்த ஆட்சி காலம்? ஒன்றிய அரசு அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷமாக அவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருந்துட்டாங்க. யாருக்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறது கிடையாது, எந்தவித போராட்டத்துக்கும் செவிசாக்கியது கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் இப்போ நடுரோட்டில் எத்தனை வருஷம் போராடினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஆட்சி பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது வரக்கூடிய அதே கான்டெக்ட்லாம் இந்த பழக்கத்தில் தான் இன்னும் இருக்கிறாங்க. மாற்றிக்கலையே, மாற்றிக்கிறணும் தான் எல்லாரும் வேணும், எல்லா மாநிலமும் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பங்கு பிரித்து கொடுத்துருப்பாங்களே. அப்படிங்கும்போது அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ கட்சிக்குள்ளே அவங்களுக்குள்ளே 2 பிரச்சனையாக போயிட்டுருக்கப்ப, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கப்ப வரக்கூடிய காலங்களில் தான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸை பார்த்து நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.